1953ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி தமிழகத்தின் நவீன சிற்பி மு. கருணாநிதி மற்றும் தயாளு அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். அவர் பிறந்த 4 நாட்களில் சோவியத் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் இயற்கை எய்தினார். அந்த தலைவரின் நினைவாக தனது மகனுக்கு ஸ்டாலின் என்ற பெயர் சூட்டினார் கலைஞர். சென்னையில் வளர்ந்த அவர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பையும் விவேகானந்தா கல்லூரியில் PUCயையும் முடித்தார். 1973இல் சென்னை மாநில கல்லூரியில் வரலாற்று துறையில் பட்டம் பெற்றார். ஸ்டாலினின் அரசியல் வாழ்வை மாற்றியமைத்த மிக முக்கியமான தருணம் 1976ஆம் ஆண்டு ஏற்பட்ட நெருக்கடி நிலை. மீசா சட்டத்தின் கீழ் அவர் சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அவர் அனுபவித்த சித்திரவதைகள் கொடூரமானவை. தன் கண்முன்னால் தனது சக கைதி சிட்டிபாபு உயிரிழந்ததை கண்டு கலங்கினாலும் தனது கொள்கையிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை. சிறையில் இருந்தபடியே தனது இறுதி ஆண்டு கல்லூரி தேர்வுகளை எழுதினார் என்பது அவரது மன உறுதியை காட்டுகிறது. 1980களில் திமுகவில் இளைஞர் அணியை தொடங்கிய ஸ்டாலின் 1982இல் அதன் செயலாளரானார். ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த பதவியிலிருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கட்சிக்குள் கொண்டு வந்தார். முக்கிய பொறுப்புகள் காலம்: திமுக இளைஞர் அணி செயலாளர் 1982 முதல் 2017, சென்னை மேயர் 1996 முதல் 2002, துணை பொதுச் செயலாளர் 2003 முதல் 2008, திமுக பொருளாளர் 2008 முதல் 2017, துணை முதலமைச்சர் 2009 முதல் 2011, திமுக தலைவர் 2018 முதல் தற்போது.